ஹாய் பீபிள், இந்த வீடியோவில் மாங்கோடிபியில் எப்படி டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது சிஎல்ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு காஷு டிபியில் காஷு கலெக்ஷன் வந்து நம்ம ஜிஓஐ மூலமாக பண்ணலாம். விபிஎஸ் கலெக்ஷன்றது ஒரு சிஎல்ஐ மூலமாக பண்ணலாம். ஓகேவா, ரெண்டுமே வேறு. இப்போ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்சர்ட் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த இடம் வேணாம். ஓகேவா, இந்த இடம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் செகண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போய்ட்டு ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். புதுசாக ஒரு காலம், புதுசாக ஒரு ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணுறது. இது ஃபீல்டோட நேம் வந்து நேம் அண்ட் அதோட நேம் வந்து காஷ்யூ. ப்ளஸ் ஐக்கான் திரும்பி நான் கொடுக்குறேன். கோர்ஸோட நேம் என்னென்னா மாங்கோ டிபி. ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா ஃபீஸு. இதோட ஃபீஸ் வந்து எவ்வளோனா ஒரு 1000 rupees அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். பட் ஃபீஸுன்றது எப்பயுமே ஒரு நம்பர். அப்போ நம்பருன்றது வேறு, ஸ்ட்ரிங்குன்றது வேறு. ஸ்ட்ரிங்னா டபுள் கொட்டேஷன் வரும், நம்பர்னா டபுள் கொட்டேஷன் வராது. ஓகேவா, வெறும் நம்பர் இதுதான். ஓகே, நிறைய டேட்டா டைப்ஸ் இதில் இருக்குது. நம்ம என்ன டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்கன்னா int32 யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஸ்ட்ரிங். இது ரெண்டு டேட்டா டைப் தான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே, ஆனால் நிறைய டேட்டா டைப்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இன்சர்ட் கொடுத்தா டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடும். டாக்குமெண்ட் இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இது காஷு கலெக்ஷனில். இப்போ விபிஎஸ் கலெக்ஷனில் ஒரு டேட்டா வந்து நம்ம இது வந்து எம்டியாக இருக்குது விபிஎஸ் கலெக்ஷனில். இப்போ நம்ம வந்து விபிஎஸ் கலெக்ஷனுக்கு நம்ம ஒரு டெர்மினல் மூலமாக டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா, டிபியை கரண்ட்டாக என்ன டிபி இருக்குது? விபிஎஸ். அப்போனா அந்த விபிஎஸ்ன்னு டேட்டா பேஸில் டிபின்றது செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய கலெக்ஷன் நேம் வந்து விபிஎஸ் கால். அது அப்படியே நான் இதாகிடுச்சு. விபிஎஸ் காலு டாட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருந்து ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே வந்து என்னென்ன டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு கேர்லி ப்ராக்கெட்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல எண்டில் செமிகோலனு, நேமுன்றது ஃபீல்டு. ஓகேவா, கோலன்னு இந்த இடத்துல வந்து என்ன நேம்ப்பா? விபிஎஸ் அப்படின்றத கொடுத்துட்டேன். கம்மா இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன். ஃபஸ்ட்டு வரது எல்லாமே ஃபீல்டு, அதுக்கப்புறம் வேல்யூ அதை சொல்லுவாங்க. ஃபீல்டு என்னதுன்னா கோர்ஸு கோலன்னு, அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இதுவும் மாங்கோ டிபியை வச்சுக்கலாம். மாங்கோ டிபி கமா, அதுக்கப்புறம் வந்து ஃபீஸு. இது ஒரு சிஎல்ஐ மூலமாக நம்ம பண்ணுறோம். இந்த சிஎல்ஐ தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்வர் கூடயோ அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணணும்னா இந்த சிஎல்ஐ மூலமாக தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா, கமாண்ட் இன்டர்ஃபேஸு இல்லை ஃபீஸ் வந்து 100 அப்படியே நான் கொடுத்துட்றேன். இப்போ என்டர் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து டேட்டா வந்து இதில் இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா, ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாக காஷு கலெக்ஷனுக்கு பண்ணோம். விபிஎஸ் கலெக்ஷனுக்கு ஒரு சிஎல்ஐ மூலமாக பண்ணுறோம். ஓகேவா, இப்போ என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல இன்சர்ட்டட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா, நான் இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே இருக்குது ரீஃப்ரெஷ், இதே இருக்குது விபிஎஸ் கலெக்ஷனில் டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு காலமில் ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒரு டாக்குமெண்ட். இப்போ இது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட். ஓகேவா, அதேமாரி இது செட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட். இது ஒரு டாக்குமெண்ட். இந்த அண்டர்ஸ்கோர் ஐடி, நேம், கோர்ஸ், ஃபீஸ் இது எல்லாமே வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே இது வேல்யூ. இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது எல்லாமே வேல்யூஸு, இது எல்லாமே ஃபீல்ட்ஸு. ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து ஜிஓஐ மூலமாக டேரெக்டாக இங்கே ஆட் டேட்டான்னு சொல்லிட்டு இன்சர்ட் டாக்குமெண்ட் மூலமாக பண்ணோம். விபிஎஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம பண்ணோம். ஓகேவா, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா எப்படி நம்ம ஃபெச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, தேங்க்யூ.